எப்படி இருக்கிறோம் முஸ்லீம்கள் இன்னைக்கு நாட்டில்? சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது. வழக்கெல்லாம் வேகமா முடிங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க. தேங்கி இருக்கக்கூடிய இந்த வழக்குகள்ல நிறைய பேர் சிறையில இன்னைக்கும் விசாரணை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலைகளில் உள்ளதுல 33% முஸ்லிம்கள். என்ன காரணம்? ஒரு இடத்தை சொல்லுவாங்க, இங்க நீ தொழக்கூடாது, தொழுதால் கைது செய்யப்படுவார்கள். நீ போராட்டம் செய்யக்கூடாது, போராட்டம் செய்தால் கைது செய்யப்படுவாய். எத்தனை பேரை கைது செய்யறான்? கர்ப்பிணி பிள்ளை சஃபுரா, ஒரு மாணவி, அவங்கள கைது செய்து கொண்டு போய் உள்ள வைக்கிறான். என்னடா பண்ணாங்க? போராட்டம் நடத்தினாங்க. உமர் காலித், அவரை கொண்டு போய் உள்ள வைக்கிறான். என்னடா பண்ணாரு? போராட்டம் செஞ்சாரு, வன்முறையை தூண்டுறாராம். வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறவங்களை கைது செஞ்சியாப்பா? உலகமே கண்டிச்சது. நுபுர் சர்மா பேசின பேச்சை கைது செய்தார்களா? ஆல்ட் நியூஸ் நிறுவனர் ஜுபைரை கைது செய்யறான். 2018 ஒரு ட்வீட் போட்டாராம், இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்களை எது செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை, வழி இல்லை. என்னடா காரணம்? 33% சிறைச்சாலையில் நிரம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எதற்கு கைது செய்தார்கள்? அப்படிதான் சட்டம் சொல்கிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வேதாளை பகுதி வியாபார பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசம் என்பது பாசிச சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2014 நரேந்திர மோடி பாரத பிரதமர் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போ இந்திய மக்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நரேந்திர மோடி பாரத பிரதமர் ஆயிட்டாருன்னாக்கா இந்தியாவில் தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், இந்திய மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து இந்திய நாட்டை சிங்கப்பூருக்கு இணையாக உயர்த்தி விடுவார் என்ற ஒரு ஆசை வைத்து நரேந்திர மோடிக்கு பலர்கள் வாக்களித்தார்கள். 2014 தான் வாக்களித்தாங்க, ஏமாந்தாங்க. அதோடவாது திருந்தணுமா இல்லையா? 2019 மீண்டும் நரேந்திர மோடிக்கே வாக்களித்து அவரையே பாரத பிரதமராக ஆக்குகின்றார்கள். 2014 தேர்தலுக்கு பிறகுதான் 500, 1000 செல்லாது என்று அறிவிப்பு செய்தார். நம்முடைய கையில் இருந்த பணங்கள் எல்லாம் செல்லாமல் வீட்டிலே இருந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைபட்டு போயிருந்தது. 2000 ரூபாய் நோட்டு வாங்கிறதுக்காக வங்கியில் போய் கால் கடுக்க நின்ற காலங்கள் உண்டு. பிள்ளைக்கு திருமணம் ஏற்பாடு செய்துவிட்டு மண்டபத்திற்கு பணம் கொடுக்க முடியாமல் திணறியவர்கள் உண்டு. பிள்ளைகளை கல்லூரியில் சேர்த்துவிட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டவங்க உண்டு. மிகப்பெரிய சிரமங்களையும் இன்னல்களையும் அனுபவித்த பிறகு மீண்டும் அவருக்கு வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் இந்த மக்கள். 2014 பிறகுதான் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வரி கொடுமையை வியாபாரிகள் மீது மோடி திணித்தார். அதன் காரணமாக பல வியாபாரிகள் சின்னாபின்னமாகி நாசமாக போயிட்டாங்க. திருப்பூர் போன்ற வியாபார நகரங்கள் எல்லாம் இன்று தரைமட்டமாகக்கூடிய அளவிற்கு மிக மோசமான நிலையை அடைந்து விட்டது. திரும்ப அவரை தான் 2019 பிரதமராக தேர்ந்தெடுத்தாங்க. 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னார். பலர் வேலை இழந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி. ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார். மானியத்திற்கு கேஸுக்கு வந்திருந்த அந்த பணமும் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்படி எவ்வளவு அடித்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு இந்திய மக்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அடுத்து 2024 தேர்தலிலும் நாங்கள் தான் ஆட்சி கட்டிலில் அமர்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆட்சி கட்டில் அமர்ந்தா நமக்கு என்ன? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதனால் என்ன பாதிப்பு? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதனால் என்ன இழப்பு? அவர்கள் ஆட்சி செய்கின்றதனால் நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா? நமக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமியர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு சூழ்ந்திருக்கிறது என்பதை கூட அறியாமல் இந்த சமுதாயம் இன்னும் விழித்துக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆளக்கூடிய பாசிச அரசு எத்தனையோ அஜெண்டாவை கையில் எடுத்துட்டு வராங்க. முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க. இப்படி ஒவ்வொன்றாக கொண்டு வருகின்ற போது சிஏஏ என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு சட்டத்தை அரங்கேற்றினார்கள். பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு சமுதாயமா இப்படி கிறுக்கு சமுதாயமா இருக்குமா?
இந்த நாட்டிற்காக உழைத்த, இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த, இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த முஸ்லிம்களை இந்த நாட்டிற்கும் உங்களுக்கும் உரிமை இல்லை, இந்த நாட்டிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட வேண்டும், நீங்கள் அகதிகளாக வேண்டும், உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை அரங்கேற்றுகிறார்கள். இந்தியா முழுக்க பல இடங்களில் போராட்டம் நடக்கிறது. போராட்ட களத்திற்கு முஸ்லிம்கள் வந்தார்கள். எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? 20% முஸ்லிம்கள் வந்திருப்பாங்களா? மீதி 80% முஸ்லிம்களுடைய நிலை என்ன? 30 கோடி முஸ்லிம்கள் உள்ள இந்த இந்திய நாட்டிலே இவர்களை சிறுபான்மை சமுதாயம் என்று இவர்களை நசுக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் தான் காரணம். 30 கோடி மக்களும் தெருவில் வந்து இறங்கி இருந்தா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடி போயிருப்பாரா இல்லையா? அஸ்ஸாமுக்கு போறாரு, என்ஆர்சி பிரச்சனை, உள்ளுக்குள்ள போக முடியாமல் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரும்பி வருகிறார். நாட்டுடைய பிரதமர் பஞ்சாபுக்கு போறாரு, இதுக்கு மேல போனா பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நாட்டுடைய பிரதமர் திரும்பி வருகிறார். 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் உங்களுடைய குடியுரிமையை நாங்கள் பறிப்போம் என்று சட்டம் இயற்றிவிட்டு ஒவ்வொரு நேரத்திலும் அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நாங்கள் இதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவோம், இதை நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த வைரஸ் இறக்கின உடனே எல்லாம் ஆடி போய் எல்லாம் நின்று கிடக்கிறது. அதோட நம்ம இந்த ஷாஹீன் பாக் போராட்டத்துக்கெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம மூடு விழா நடத்த வேண்டிய தேவை இருந்தது. மீண்டும் அந்த நிலையை அவர்கள் ஏற்படுத்துவதற்கான முயற்சி செய்கிறாங்க. பொதுவாக என்ன நடக்குதுன்றது இந்த சமுதாயம் புரிந்துக்கணும். உங்கள் வீட்டில் போய் கொண்டு போய் சேருங்க தயவு செஞ்சு. ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீடுகளையும் கதவை தட்டி என்ன நடக்கிறது என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த நாட்டிலே இந்த நாட்டை 800 ஆண்டு காலங்கள் ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். இப்ப எந்த நிலைக்கு கொண்டு போறாங்க தெரியுமா? இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை அழிக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 450 ஆண்டு கால இறை இல்லம் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இடிச்சாங்கல்ல, இந்த பள்ளிவாசலோடு நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அடுத்தது கியான்வாபி என்ற ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. இங்க வந்து சிவன் கோயில் இருந்தது, இதை இடிச்சுட்டு தான் பள்ளிவாசலை கட்டினாங்க, எங்களுக்கு ஆய்வு செய்யுங்கன்றாங்க. சிவன் கோயிலை இடித்து விட்டு இந்த பள்ளியை கட்டிட்டாங்க அப்படின்னாங்க. அடுத்து இப்போ மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்கா மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே என்னப்பா, இது கிருஷ்ணர் கோயில் இருந்த இடம், அது முதல்ல ராமர் கோயிலை இடிச்சிட்டு கட்டினாங்க, அதுக்கப்புறம் வந்து சிவன் கோயிலை இடிச்சிட்டு கட்டினாங்க, இது வந்து கிருஷ்ணர் கோயிலை இடிச்சிட்டு கட்டினாங்க. இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசல் இந்தியாவில் இடமே இல்லையா? அன்னைக்கு பாபர் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா முழுக்க எல்லா இடமும் கட்டடமா இருந்ததா? எப்படி ஏமாற்றுகிறார்கள் மக்களை! ஒவ்வொன்றையும் இஸ்லாமியுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்று களம் இறங்கி இருக்கிறார்கள். குதுப்பினார்னு ஒரு கட்டடம் இருக்குதுங்க டெல்லியில, அது பாலடைஞ்சு போயிட்டு இருக்குது. உலக அளவில் பிரசித்தி பெற்ற, உலக புகழ் பெற்ற அளவிற்கான ஒரு நிலையாக, ஒரு சின்னமாக குதுப்பினார் இருந்தது. என்ன செய்யறாங்க தெரியுமா? இன்னைக்கு தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தரம்வீர் சர்மா என்று சொல்லக்கூடியவர், அந்த இது வந்து யார் கட்டினது தெரியுமா? வரலாறே எல்லாரும் மறந்துடுவான் போல இருக்கு. இன்னைக்கு வரலாற்றை மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த குதுப்பினாரை குத்புதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் கட்டினார் என்பது வரலாறு. அதெல்லாம் தப்பு. நான் தொல்லியல் துறையில் ஆய்வு செய்தேன், இது விக்ரமாதித்தன் என்ற மன்னர் கட்டியது. எப்படி மாத்துறாங்க தெரியுமா? என்ன மாதிரி சூழ்நிலை! இந்த இந்திய நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கென்று எந்த பங்களிப்பும் இல்லை என்று எல்லா துறைகளிலும் உள்ளே வருகிறார்கள். இன்னொரு பக்கம் போராட்டம் நடக்குது. என்னப்பா, குதுப்பினாரு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், இது வந்து 20 கோயில்களை இடித்து விட்டு கட்டினார்கள். இதை கட்டினவன் முஸ்லீமா விக்ரமாதித்தன்? அதை முதல்ல சொல்லு. குத்புதீன் கட்டினாரா விக்ரமாதித்தன் கட்டினாரா? 20 கோவில்களை இடித்து விட்டு அந்த இடத்தில் குதுப்பினார் கட்டப்பட்டது என்று சொல்லி இப்பொழுது பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு நிலைகளை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அது வந்து குதுப்பினார் கிடையாது, விஷ்ணு மினார்ன்றான்.
ஒவ்வொரு இருக்கக்கூடிய அவங்க கிட்ட 30 முக்கோடி தேவர்கள் கடவுள்கள் என்ற எல்லா பட்டியலையும் கொண்டு வந்து ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இடிக்க வேண்டும், தரைமட்டமாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் மீது குறிவைத்து தங்களுடைய காய்களை இன்றைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தாஜ்மஹால் உங்க எல்லாருக்குமே தெரியும். தாஜ்மஹாலை உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், உலக அதிசயங்கள்ல ஒன்று. தாஜ்மஹாலை மூடுவதற்கான வேலையை ஆரம்பித்து விட்டது இன்று உத்தரப்பிரதேச அரசு. என்ன செய்யறாங்க தெரியுமா? தாஜ்மஹால் வரி செலுத்தவில்லை, வரி பாக்கி இருக்கிறது என்று சொல்லி தாஜ்மஹாலுக்கு இவர்கள் கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். வரி பாக்கி இருந்தால் அடுத்து என்ன பண்ணுவாங்க? பூட்டி சீல் வைப்பாங்க. யார் கட்டணும் வரிய? ஷாஜகானை போய் அவருடைய கபூர்ல இருந்து எழுப்பி வரி வசூல் பண்ண போறாங்களா? வரி கட்டவில்லை என்று சொல்லி அனுப்பிட்டு அதற்கு சீல் வைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு. என்ன காரணம்? இஸ்லாமியனுடைய அடையாளம் எங்குமே இருக்கக்கூடாது. செங்கோட்டைக்கு மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு குடியரசு தினத்துடைய நிகழ்ச்சிகளும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளும் மட்டும் அங்கு நடத்திவிட்டு சுற்றுலாவுக்கு வரக்கூடிய மக்கள் பார்க்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி அதை பாழடைய வைத்து மூடு விழா செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல, 1860 கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக உள்ள ஒரு ரயில் நிலையம், முகல்சராய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில் நிலையம் 150 வருஷ பாரம்பரியம் இருக்கிறது. சின்ன வயசுல நாங்கள் அங்கே போய் இருந்தோம் என்று சொல்லி அதை நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்திற்கு தீனதயாள் உபாத்யாயா என்று சொல்லக்கூடிய ஒரு RSS காரருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளக்காரங்காலத்திலிருந்து ரயில் நிலையம் இருக்குது, அது ஒரு முஸ்லீம் பேரா தூக்கத வேற ஒரு ஆள் பேரை வை என்று சொல்லி வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு முக்கிய நகரம் உங்க எல்லாருக்குமே தெரியும், பல நேரங்களில் கேட்டிருப்பீங்க, அலகாபாத். பாபர் மசூதி தீர்ப்பு முதல்ல அலகாபாத் ஹைகோர்ட் தான் 3ஆ பிரிச்சு கொடுத்த அந்த இடத்திற்கு, இந்த அலகாபாத்துக்கு இன்னைக்கு அலகாபாத் பேர் இருக்கிறதா? பேரை மாத்திட்டான், பிராக்ராஜ். முஸ்லிம்களுடைய பெயர்களை மாற்றுவது, அவருடைய சின்னங்களை அழிப்பது, அவருடைய வழிபாட்டு தலங்களை இடிப்பது, அதை தரைமட்டமாக்குவது என்று கங்கணம் கட்டி கொண்டு பாசிச ஆட்சியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபைசாபாத்னு ஒரு மாவட்டம் இருந்தது, இப்போ அந்த மாவட்டத்துடைய பேரை மாத்திட்டாங்க, அயோத்தியான்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைசாபாத்ன்ற பேர் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அக்பர் பேர்ல கிட்டத்தட்ட 234 கிராமங்கள் இருந்தது. அவர் முஸ்லீமெல்லாம் இல்லை, தீனுல் ஆகி என்று சொல்லி வேறொரு மதத்தை ஆரம்பித்து நடந்தவர். இவன் என்ன நினைக்கிறான்? அவர் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் என்று சொல்லி அவர் பேரை எல்லாம் அழித்து விட்டு இஸ்லாமிய அடையாளங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு செயல்பாடை செஞ்சிட்டு இருக்கிறான். தாஜ்மஹால் என்ன பண்ணிச்சுன்னு தெரியல, அதை குறி வச்சிருக்கிறான். உலகமே இன்னைக்கு எப்படி மாறிட்டு இருக்குதுனாங்க, சவுதி பெட்ரோல் வளம் இருக்கிறது, துபாய் பெட்ரோல் வளம் இருக்கிறது, கத்தார் பெட்ரோல் வளம் இருக்கிறது. அவங்க அடுத்த நிலைக்கு மாறிட்டாங்க. 2030 பெட்ரோலை வைத்து சம்பாதிக்க முடியாது என்று சொல்லி தங்களுடைய தேசங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். சவுதியில ஒரு பெரிய கோடு மாதிரி சேட்டலைட்ல இருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி ஒரு பெரிய ஊரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. துபாய் இன்னைக்கு உலக மையமாக மாறி இருக்கிறது. கத்தார் உலக கோப்பையை நடத்தி உலகத்துடைய பார்வையை தன் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறது. எல்லா வளங்களும் உள்ள இந்த இந்திய தேசத்துடைய இப்போதைய நிலைமை என்ன தெரியுமா? வெளிநாட்டு மக்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். பாதுகாப்பு இல்லாத தேசமாக இந்தியா மாறி இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தேசங்களுடைய பட்டியலிலே இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், எப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள், எந்த மாதிரியான ஆட்சி அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், தப்ரேஸ் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒருவனை 7 மணி நேரம் கட்டி வைத்து அடிக்கிறார்கள். என்ன சொல்லி அடிச்சாங்க தெரியுமா? ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று ஒரு முஸ்லிமை சொல்ல சொல்லி வற்புறுத்தி அடித்தே சாகடித்தார்கள். இந்த சமுதாயம் இதை விளங்குமா விளங்காதா என்பது தெரியவில்லை. என்னுடைய பிள்ளைக்கு நான் வீடு வாசலை வாங்கி வைத்து விட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கடைக்கு 2 கடை ஆக்கிட்டேன், என் பிள்ளை நாளைக்கு நல்லா இருக்கணும், எல்லாம் ஆசைப்படுறோம்.
நல்லா இருப்பேனா புள்ள? எப்படிப்பட்ட தேசத்தில் விட்டுட்டு போக போறீங்க? எப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பிள்ளைகள் நாளை இருக்க போறாங்க தெரியுமா? 8 வயது பிள்ளை ஆசிஃபா கோயில் கருவறையில் வைத்து அந்த பெண்ணை கற்பழித்து அந்த சின்ன பிள்ளையை கொலையும் செய்து விட்டார்கள். கொலை செய்தவருடைய நிலை என்ன தெரியுமா? சுதந்திரமாக உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். 21 வயது 5 மாத கர்ப்பிணி பல்கிஸ் பானு என்று சொல்லக்கூடியவங்க. குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குதுங்க. இதெல்லாம் ஏதோ சும்மா ஒரு உணர்ச்சி வசத்தில் நடந்ததெல்லாம் நினைச்சிடாதீங்க. முஸ்லிம் வீடுகளும் முஸ்லிம் கடைகளும் அடையாளமிடப்பட்டு ஒவ்வொருவரையும் தேடி தேடி குறிவைத்து நடத்தப்பட்ட கலவரம் குஜராத் கலவரம். பிப்ரவரி 27ஆம் தேதி கலவரத்துக்கு விதை போடுறாங்க. அந்த ஊரில் உள்ள மக்கள், பல்கிஸ் பானுடைய குடும்பம் ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க. எல்லா இடத்துலையும் கலவரம், கொல்றான், கொளுத்துறான், சாகடிக்கிறான், கற்பழிக்கிறான், மானபங்கப்படுத்துறான் என்று சொல்லி ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க. 27, 28 மார்ச் மாதம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரை சார்ந்த அந்த ஊரில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எனக்கு அறிமுகமான அவர்கள் என்னுடைய குடும்பத்தினரை என் கண் முன்னே கொலை செய்தார்கள். என் கண் முன்னே என்னுடைய சகோதரியை கற்பழித்தார்கள். என் கண் முன்னே 3 வயது குழந்தையை பாறையில் அடித்து கொலை செய்தார்கள். 5 மாத கர்ப்பிணியான என்னை கூட்டு பாலியல் பலாத்காரம், ஒருத்தன் அல்ல 2 பேர் அல்ல, பலர் சேர்ந்து என்னை நாசம் செய்தார்கள். பல்கிஸ் பானு மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டான். அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயுசை நீட்டி வைத்ததுனால மீண்டும் வருகிறார்கள். மீண்டெழுந்து தன் கண் முன்னாடி நடந்த இந்த அக்கிரமங்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி சட்டத்துடைய துணையோடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார் பல்கிஸ் பானு. நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம் நடந்துச்சு. இன்னைக்கு அந்த மக்களுடைய நிலை என்ன? கொத்து கொத்தா கொன்று குவித்து விட்டு அங்கு இருந்த பிள்ளைகளை, குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து விட்டு, பெண்களை எல்லாம் கற்பழித்து விட்டு சிறைச்சாலைக்கு சென்ற அவர்கள் இன்று விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறார்கள். வெளியே வந்துட்டு என்ன நடக்குது அதையே பார்க்குதா இந்த சமுதாயம்? வெளியே வரான், அவனுக்கு மாலை, அவன் காலில் விழுகிறான், அவனுக்கு ஸ்வீட்டை கொடுக்குறான். இது இல்லாமல் அந்த வெளியே வந்தவர்கள் சொன்ன பேட்டி என்ன தெரியுமா? மோடி எங்களை பாதுகாத்தார். எதை செய்தாலும் இவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கற்பழித்தால், கொலை செய்தால் அவர்களுக்கு பதவி இருக்கிறது, உலகத்திலே அவர்களுக்கு ஆதாயம் இருக்கிறது என்ற ஆசை வார்த்தைகளை கூறி நம்முடைய சமுதாயத்தை இலக்கு வைக்கின்றார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு யாராவது குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் யார் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க நிற்கக்கூடிய லிஸ்ட்டை நீங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் போய் வியாபாரத்தில் மூழ்கலாம், தூங்கலாம், விளையாட்டில் மூழ்கி இருக்கலாம். என்ன அநியாயம் நடக்குது? எப்படிப்பட்ட இந்த சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இந்த சமுதாயத்திற்கு இளைஞர்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை பெண்களை கற்பழிச்சிருக்கிறான், எவ்வளவு குழந்தைகளை கொலை பண்றான், எவ்வளவு அக்கிரமம் நடக்குது, எவ்வளவு அநியாயம் நடக்குது. அப்போ கூட இந்த சமுதாயம் விழித்தலன்னு சொன்னா, புரிஞ்சிக்கலன்னு சொன்னா, பல்கிஸ் பானு என்ன பண்றாங்க? குஜராத்தில் வந்து இதுக்கான ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களால முடியலை. அதற்கு பிறகு மும்பையில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் தன்னுடைய சட்ட போராட்டத்தை நடத்தி யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. இந்த நேரத்தில் தஹீலா ரமணி என்று சொல்லக்கூடிய ஒரு நீதியரசர், ஒரு பெண்ணு தான். அவங்க மும்பையுடைய உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தவங்க. அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க தெரியுமா? பாசிச சக்தியை எதிர்த்து கொண்டு ஒருவர் இங்கே எந்த பொறுப்பிலும் எந்த பதவியிலும் இருக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வராங்க, அங்கே பாடாப்பட்டு அதுக்கப்புறம் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வராங்க. அவங்கள இங்கே சென்னையிலிருந்து அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க.
மேகாலயா என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நீதிபதியை மாற்றணும்னா சும்மா மாற்ற முடியாது. அதுக்குன்னு நிறைய நெறிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அவங்க மேலே ஏதாவது புகார் வரணும், அவங்களா விரும்பி டிரான்ஸ்ஃபர் கேட்கணும். சாதாரண பொறுப்பில்லை நீதிபதி என்பது. அந்த நீதிபதியை நினச்ச நேரத்தில் மாற்றுறாங்க. அவங்க மறுத்துட்டாங்க, என்னால் போக முடியாது. அப்போ போக முடியாதுன்னா கட்டாயம் போய் தான் ஆகணும். போக முடியாதுன்னா போக முடியாது, போய் அவன் நீயும் வேணாம், உன் பொறுப்பை வேண்டாம் என்று சொல்லி பொறுப்பை ராஜினாமா செய்தார்கள். ராஜினாமா செய்ததற்கு பிறகு இன்கம் டாக்ஸ் ரைடு நீதிபதி வீட்டில், சிபிஐ விசாரணை 2018 ஆரம்பிக்குது இந்த போராட்டம். 2022 சிபிஐ சொல்கிறார்கள் எந்த குற்றமும் இல்லாதவர். முஸ்லீம்களுக்கு ஒரு சைடு சப்போர்ட் பண்ணா கூட முடிஞ்சு போச்சு கதை. டீஸ்டா செதல்வாட் என்று சொல்லக்கூடிய சமூக செயல்பாட்டாளர், உலக அளவில் அறியப்பட்ட ஒருத்தர். நான் சொல்றது ஏதோ சாதாரணமாக தெருவில் போற ஆள பேசவே இல்லை. உலகம் முழுக்க அறியப்பட்ட டீஸ்டா செதல்வாட் பல்கிஸ் பானுக்கு ஆதரவாக நின்றார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சமூகத்திற்கு யாராவது குரல் கொடுத்தால் அவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர்கள் நசுக்கப்படுவார்கள், அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள், அவர்கள் மீது இடி ரைடு வரும். கிட்டத்தட்ட இன்னைக்கு 121 அரசியல் தலைவர்கள் மீது இடி ரைடு நடத்தப்பட்டிருக்கிறது. இடி வரலனா சிபிஐ வரும், சிபிஐ வரலனா என்ஐஏ வரும். எல்லா அதிகார வர்க்கத்தையும் தங்களுடைய கையில் வைத்துக் கொண்டு அனைவரையும் மிரட்டக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே கிடையாது. நீங்க என்ன லிஸ்ட் போட்டுருங்க. அரசியல் தலைவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், ஆட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் போட்டீங்கன்னா எல்லார் குரல் வழியை நசுக்கி இருப்பாங்க. எந்த ஒரு பத்திரிகையாளரும் முஸ்லிம்களுக்கு குரல் கொடுத்தார்கள் என்று சொன்னால், பாசிச சக்திகளை எதிர்த்து பேசினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த களத்தில் இருக்க முடியாது. பத்திரிகை அலுவலகத்திலே புகுந்து குண்டர்கள் தாக்குவார்கள், அவர்கள் மீது வழக்கு பதியப்படும், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் மிரட்டப்படுவார்கள், இதையும் தாண்டி கொலையும் செய்யப்படுவார்கள். கொலை செய்த அந்த பட்டியல் என்பது நீண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு அநியாயமும் அக்கிரமும் நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் தமிழகத்தை சார்ந்த ஒருவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிறாருங்க. நீதியரசர் முரளிதரர் டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்கிறார். ஷாஹீன்பாக் பகுதியில் ஒரு அமைதி வழி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுக்காத இந்த சங்கிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கலைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டினாங்க. இந்த ஷாஹீன்பாக் கூடிய இந்த போராட்டம் அவங்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை டெல்லியில் ஏற்படுத்திட்டானுங்க. இந்த கலவரத்துக்கு காரணமானவர்களை ஏன் கைது செய்யவில்லை, இதை தூண்டியவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பேசிய முரளிதரர் என்று சொல்லக்கூடிய நீதிபதியை டெல்லியிலிருந்து உடனே பஞ்சாபுக்கு மாற்றிட்டாங்க. நீதிபதி குரல் கொடுத்தாலும் முடியல, சமூக செயல்பாட்டாளர்கள் குரல் கொடுத்தாலும் முடியல, பத்திரிகையாளர்கள் குரல் கொடுத்தா விடுவாங்களா? பத்திரிகையாளர்களை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கௌரி லங்கேஷ் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார், கல்புர்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார், நரேந்திர தபோல்கர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கோவிந்த் பன்சாரே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். யாருமே இல்லை. சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய எல்லா அறங்களையும் எல்லா விஷயங்களையும் உடைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் பத்திரிகையாளர் வரானா அவனை அங்கேருந்து வேலையை விட்டு தூக்கு, அவனுக்கு நெருக்கடியை கொடு, அவன் அங்கேருந்து போகணும், இல்லைன்னா வழக்க போடு, அவனை கைது செய், அவன் மேலே யூஏபிஏ போடு, அவனுக்கு மேலே அந்த சட்டத்தை போடு, இதையும் மீறி அவன் வெளியில் நிற்கிறானா அவனை சுட்டு தள்ளு என்று சொல்லி இப்படியான வேலைகள் நம்மை சுற்றி நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கிறோம் முஸ்லீம்கள் இன்னைக்கு நாட்டில்? சிறைச்சாலைகள் இன்னைக்கு நிரம்பி வழிகிறது. 2022 சிறைச்சாலைகளில் இடமில்லாத அளவிற்கு சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது. வழக்கெல்லாம் வீரியமா வேகமா முடிங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க. எவ்வளோ வழக்கு நிறைய இருக்கு, தேங்கி இருக்குது. இந்த தேங்கி இருக்கக்கூடிய இந்த வழக்குகளில் நிறைய பேர் சிறையில் இன்னைக்கும் விசாரணை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலைகளில் உள்ளதில் 33% முஸ்லிம்கள். என்ன காரணம்? என்ன பண்ணா முஸ்லீமு?
முஸ்லீம் இவ்வளவு பேர் சிறைக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஒரு இடத்த சொல்லுவாங்க, இங்க நீ தொழக்கூடாது, தொழுதால் கைது செய்யப்படுவார்கள். நீ போராட்டம் செய்யக்கூடாது, போராட்டம் செய்தால் கைது செய்யப்படுவாய். எத்தனை பேரை கைது செய்யறா? கர்ப்பிணி பிள்ளை சஃபுரா, ஒரு மாணவி, அவங்கள கைது செய்து கொண்டு போய் உள்ள வைக்கிறான். என்னடா பண்ணாங்க? போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தினா கைது செய்வீங்களா? உமர் காலித், அவரை கொண்டு போய் உள்ள வைக்கிறான். என்னடா பண்ணாரு? போராட்டம் செஞ்சாரு, வன்முறையை தூண்டுறாரு. போராட்டம் செஞ்சா வன்முறையை தூண்டுறாராம். வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறவங்களை கைது செஞ்சியாப்பா? உலகமே கண்டிச்சது. நுபு சர்மா பேசின பேச்சை கைது செய்தார்களா? கைது செய்ய மாட்டான். ஆல்ட் நியூஸ் நிறுவனர் ஜுபைரை கைது செய்யறான். எப்படி கைது செஞ்சான் தெரியுமா? 2018 ஒரு ட்விட்டு போட்டாராம். இப்போ 2022, இப்போ 23 பிறந்துருச்சு. 2018 அவர் என்ன போட்டிருக்காரு? ஹனிமூன்னு ஒரு ஹோட்டல் பேரை போட்டார். எப்படி எல்லாம் சித்தரிக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்களை எது செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை, வழி இல்லை. எங்கு போய் இந்த சமுதாயம் முட்ட போகிறது என்று தெளிவில்லை. என்னடா காரணம்? ஒரு ஹோட்டல் பேரை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணதற்காக உலகமே அறிந்த ஆல்ட் ஜுபைரை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் 33% சிறைச்சாலையில் நிரம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எதற்கு கைது செய்தார்கள்? என்ன காரணம்? எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது. யார் மேல வேணாலும் எந்த கேஸ் வேணாலும் போடுவான். கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க. ஒரு செயல் செஞ்சிட்டான், ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சா, முடிஞ்சு போச்சு. இதுதான் சட்டம். இங்கே ஒரு எஃப்ஐஆர், கர்நாடகாவில் ஒரு எஃப்ஐஆர். நமக்கு மட்டும் ஹிஜாப் குறித்து பேசுனதுக்கு தமிழ்நாட்டில் கேஸ் போட்டியப்பா, அதுக்கப்புறம் ஏன் அங்கே போய் போட்ட? சட்டத்தில் இடம் இருக்கா? அப்படிதான் சட்டம் சொல்கிறதா? எச் ராஜா பேசுனதுக்காக வேதாளையில் ஒரு வழக்கு, ராமநாதபுரத்தில் ஒரு வழக்கு, கீழக்கரையில் ஒரு வழக்கு கொடுத்தா எடுத்துக்குவியா? மற்ற பாசிச சிந்தனை உள்ளவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? சாதாரண பேச்சு பேசுறானா? எப்படிப்பட்ட பேச்சுகள் பேசப்படுகிறது? யார் மீதாவது வழக்கு இருக்கிறதா? மேடையில் வச்சிங்க பிரவீன் தொக்காடியா முன்னெல்லாம் திரிசூலம் கொடுப்பாரு. ஏன்பா திரிசூலம் கொடுக்குறீங்கன்னு மேடையில் கேட்பாங்க. அந்த மேடையில் வச்சு இந்த திரிசூலம் எதற்கு தெரியுமா? ஒன்று முஸ்லிம்களுக்கு, ஒன்று கிறிஸ்தவர்களுக்கு, ஒன்று நடுநிலை பேசக்கூடிய இந்துக்களுக்கு கொலை செய்யக்கூடிய ஆயுதம் என்று சொல்லியே மேடையில் கொடுப்பாங்க. கைது செஞ்சிருக்கிறீங்களா? 23 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக இன்றும் சிறைச்சாலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்களே. என்ன செஞ்சான் சொல்லு? 23 வருஷம் கழிச்சு வெளியே அனுப்புறாங்க 6 பேரை. என்னப்பா பண்ணாங்க? ஒரு பஸ்ஸில் குண்டு வைத்ததாக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் குற்றவாளிகள் என்று கைது செய்தோம். விசாரணை கைதிகளாக இருந்தார்கள். இவர்கள் இப்பொழுது நிரபராதிகள் என்று இந்த 6 பேரை நாங்கள் விடுதலை பண்றோம். என்ன நடக்குது இந்த நாட்டில்? எப்படிப்பட்ட அக்கிரமம் நடக்குது? மதர்சாக்களில் தீவிரவாதம் நடக்குதான். அதனால எல்லா மதர்சாவையும் மூடணுமா? ரகுநாத் சிங் பேசினார். எவ்வளோ முஸ்லீம்கள் இன்னைக்கு மதர்சா நடத்துகிறோம், ஒவ்வொரு கிளையிலையும் நடத்துகிறோமே. தீவிரவாதம் அங்கே கற்றுத்தரப்படுகிறது. பாஜகவுடைய மகளிர் அணி சுனிதா கவுர் பேசும்போது, பொம்பளை இந்தியாவை காக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவை காக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல, கிறுக்கு பயல்களா என்னன்னு தெரியல. இந்தியாவை காக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் பெண்களை, இந்துத்துவ சிந்தனை உள்ள ஆண்கள் கற்பழிக்கணும் நீ பேசுறா. என்ன பண்ணியிருக்கிறாங்க? என்ன நடந்திருக்குதுன்னு கேட்கிறேன். பெண் சாமியார் சாத்வி பிராச்சி பேசும்போது, முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம். இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு அர்ப்பணி செய்த சமுதாயம் தெரியுமா இது? வெள்ளைக்காரன் கொடுத்த பதவிகளை துறந்தவர்கள், எங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தவர்கள், கல்வியை தூக்கி வீசியவர்கள், உயிரை கொடுத்து இந்த தேசத்தை பாதுகாத்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை இந்த இந்தியாவில் முஸ்லிம்கள் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவாங்களாம். பாஜக சாக்சி மகராஜ் பேசும்போது, குடும்ப கட்டுப்பாடு செய்யாத முஸ்லிம்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது. பாபா ராம்தேவ் பேசும்போது,
பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லாதவருடைய தலையை வெட்டணும். வெட்டா. எப்படிப்பட்ட பேச்சுகள் பேசப்படுகிறது? என்ன மாதிரியான சூழ்நிலை நடக்குது இந்த நாட்டில்? சமுதாயம் இன்னைக்கு விழிப்புணர்வு பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். சுதர்சன் நியூஸுடைய டிவியுடைய தலைமை ஆசிரியர் சுரேஷ் சாவன்கே பேசும்போது இந்த நாட்டை இந்து நாடாக மாற்றுவோம், அதற்காக சபதம் எடுப்போம், அதற்காக போரிடுவோம், அதற்காக உயிர் தியாகம் செய்வோம் என்று சொல்லி தேவைப்பட்டால் உயிரையும் எடுப்போம் என்று பேசுறான். வழக்கு போட்டிருக்காங்களா? கேஸ் இருக்கு அவர் மேல? போய் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாரா? எங்கேயா போய் ஒரு மாசம் 2 மாசம் இருந்தாரா? எதி நரசிங்கானந்த் ஹரித்துவார் மாநாட்டில் சமூக செயல்பாட்டாளர் பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய வன்முறை பேச்சு! முஸ்லீம்களை கருவறுப்போம் என்று சொல்லியே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். அகில பாரதி இந்து மகாசபாவுடைய பூஜா சகுன் பண்டே பேசும்போது சொல்றான், மசூதிகளை எல்லாம் புல்டோசர்களை கொண்டு இடிப்போம். என்னதான் பண்ண போகுது இந்த சமுதாயம் தெரியல எனக்கு. எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அநியாயம் நடக்குது, எந்த மாதிரியான வன்முறை பேச்சுகள் நடக்கிறது. பாகிஸ்தானுக்கு போகின்றான். எங்கேயோ இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் இந்தியரான், அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கக்கூடியவங்க அவங்கள இந்தியர்ன்றான். ரிஷி சுனக்கை இந்தியர்ன்றான். இங்கே இருக்கக்கூடிய 30 கோடி முஸ்லீம்களையும் நீ இந்தியன் கிடையாது, நீ பாகிஸ்தானுக்கு போன்றான். எவ்வளோ திமிரு இருக்கும் உங்களுக்கு. எல்லா இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் யாதவ் பேசுகிறான், இந்து ஆர்மியுடைய தலைவர். 5 நிமிஷம் டைம் கொடுத்தா டெல்லி முஸ்லீமுடைய கதையை நான் முடிச்சிருவேன். முஸ்லீம்லாம் என்ன கிள்ளிக்கிறியா தெரியல எனக்கு. டெல்லியில் உள்ள முஸ்லீமுடைய கதையை பிடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் போதுன்னு பேசுகிறான். கபில் மிஸ்ரா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு சாகின் பாக்கில் ஜனநாயக போராட்டத்தில் உட்காந்துருக்கிறவங்கள நீங்கள் கலைக்கிறீங்களா இல்லை நான் கலைக்கிட்டோமான்னு கேட்குறான். என்ன ஜனநாயக போராட்டத்துக்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லை? இது என்ன நாடு? ஜனநாயக நாடு தானா? இல்லை எப்படிப்பட்ட நாடு டிக்ளேர் பண்ணு. இந்த அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையிலே ஜனநாயக வழி அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் போய்கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான நிலை போகுதுன்னு தெரிஞ்சாதானப்பா நாங்கள் என்னென்னு செய்யறதுன்றதை முடிவெடுக்க முடியும். கிட்டத்தட்ட 36,000 பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்களாம். பகவத்கீதையை தேசிய நூலாக மாற்ற போகிறாங்களாம். சமஸ்கிருதத்தை கட்டாயமாக ஆக்கிடுவாங்களாம். பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களாக முஸ்லீம்களை மாற்றுவாங்களாம். முஸ்லீம்களை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் சொல்ல வைப்பார்களாம். முஸ்லீம்களை அடிப்பாங்களாம், உதப்பாங்களாம், கொலை பண்ணுவாங்களாம், கற்பழிப்பாங்களாம், கருவறுப்பாங்களாம், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம பாட்டுக்கு வியாபாரம் உண்டு, வீடு உண்டு, வாசல் உண்டு, ஃபோனை எடுத்தோம்னா கேம் உண்டு, விளையாட்டு உண்டு, இப்படி நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிரிகோரி கான்ஸ்டன்ட் சொல்கிறார், அமெரிக்காவுடைய ஆராய்ச்சி கல்லூரியுடைய பேராசிரியர், முஸ்லீம்களை கருவறுப்பதற்காக அவர்கள் திட்டம் திட்டு அந்த 10 படிக்கட்டுகளை கடப்பதற்கு முயற்சி செய்து 8 படிக்கட்டுகளை அடைந்து விட்டார்கள். இன்னும் இருப்பது 2 படிக்கட்டு தான். முஸ்லீம் சமுதாயத்தை ஏதாவது செய்தால் கேட்பதற்கு எந்த அரசு துறையும் கிடையாது, எந்த அதிகாரியும் கிடையாது, எந்த ஆட்சியாளரும் கிடையாது, எந்த சமூக செயல்பாட்டாளரும் கிடையாது, எந்த பத்திரிகையாளரும் கிடையாது, எந்த நீதியரசரும் கிடையாது என்ற அளவிற்கான நிலையை 8 படிக்கட்டுகள் வரைக்கும் எடுத்து வந்து விட்டார்கள். இன்னும் இருப்பது 2 படிக்கட்டுகள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்து ராஷ்டிர அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குவதற்காக உத்தரப்பிரதேசத்திலே ஒரு மாநாடு நடத்தி 750 பக்கங்கள் கொண்ட இந்து ராஷ்டிர சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படும், டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு பாராளுமன்றம் போகும், பாராளுமன்றத்தை காசிக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி அடுத்தடுத்து திட்டங்களை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். 25 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ்ல பணிபுரிந்த யஸ்வந்த் சிண்டே சொல்றாரு, இந்தியாவில் நடந்த எல்லா குண்டு வெடிப்புக்கும் காரணம் ஆர்எஸ்எஸ் தான். யார ஒருத்தர் நீதிமன்றத்தில் போய் அஃபிடவிட் போட்ட பிறகு கூட இது வரைக்கும் அதன் பேரில் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை, ஒருவர் மீது கூட வழக்கு பதியப்படவில்லை. ஆங்கிலேயன் செய்யாத மிகப்பெரிய அக்கிரமங்கள் இன்னைக்கு இந்த சமுதாயத்தின் மீது அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் பண்ணதற்காக புல்டோசரை கொண்டு வந்து வீட்டை இடிக்கிறான். எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய அநியாயத்தை இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள்.
என்ன மாதிரி நிலையை நோக்கி நம்முடைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது? யார் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக நிற்பார்கள் என்று யோசிச்சு பாருங்களேன். டிஸ்டா செதல்வாட்டை கைது செய்யறான், ஏடிஜிபி சஞ்சீவ் பட்டை கைது செய்யறான், டிஜிபி ஸ்ரீகுமாரை கைது செய்யறான். எல்லாம் பெரிய பெரிய பொறுப்பில் உள்ளவர்கள் கூட இன்னைக்கு குரல் கொடுக்க முடியாத நிலையை அவர்கள் இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். எந்த பக்கம் போனாலும் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. நீதித்துறைக்கு போனால் அங்கேயாவது கிடைக்குமா? சரிப்பா, பயப்படலை. வேறு ஏதாவது அந்த அரசியல் சாசன அடிப்படையில் தீர்ப்பு வழங்கிட்டு போகலாமா? வழங்க முடியுமா? அவங்களால முடியாதுன்ற நிலையை இன்றைக்கி வரலாறுகள் எடுத்து பார்க்கும்போது தெரியும். பல்கீஸ் பானுக்கு பேசினா அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர், இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அவங்களுக்கு பேசினா அதே மாறுது அப்படியே. அமித்ஷா சொராப்தீன் என்கவுண்டர் வழக்கில் முக்கிய குற்றவாளி. நீ கோர்ட்டுக்கு ஆஜராகணும்னு சொல்லி லோயா என்று சொல்லக்கூடிய நீதி அரசர் ஒரு ஆர்டர் போட்டார். லோயா இப்போ எங்கே இருக்கிறார் தெரியுமா? செத்து போயிட்டார். எப்படி செத்தாரு? அவங்க சகோதரி ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. என்னுடைய சகோதரன் எப்படி இறந்தார் என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் அவர் கொலை செய்யப்பட்டார். பின் மண்டையில் அடித்து அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற தகவலே வெளி உலகத்துக்கு வருது. அதே சொராப்தீன் என்கவுண்டர் வழக்கை சதாசிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதி அரசர் எடுத்து விசாரிக்கிறார். அவருடைய இன்றைய நிலை என்ன தெரியுமா? அந்த விசாரணைக்கு அப்புறம் ஆளுநராக கேரளாவுக்கு போகிறார். உச்ச நீதிமன்றத்தில் பதவி வகித்த ஒரு நீதிபதி எந்த அரசு பொறுப்புகளிலும் பணி செய்யக்கூடாது என்று சொல்லி அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. எல்லாம் பேப்பரில் இருக்குது, டாக்குமெண்ட்டாக இருக்குது. நடக்குதா? பாபர் மசூதியை இடிச்சானங்க, ஏதாவது நியாயம் இருக்குதா? அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில், சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு சொத்துக்கு உரிமை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் என்ன பார்ப்பாங்க? அவன் பொசஸரில் இருக்கிறானா, எவ்வளோ ஆண்டு இருந்தான், டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குது, தாய் பத்திரம் யார், எல்லாம் தானே பார்ப்பான். 450 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. அதெல்லாம் பேப்பர்லாம் பார்க்க முடியாது. இதை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பை எழுதினார். அவர் இன்று மாநிலங்களவையுடைய எம்பி பதவியை வாங்குகின்றார். என்ன நடக்கும் இந்த நாட்டில் யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது போய் நின்று ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாசல் நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த பகுதியில் போனாலும் ஜெயிக்க முடியாத அளவிற்கான அடைப்புகளை போட்டு வச்சிருக்கிறான். பாபர் மசூதி இடிக்கிறாங்க. இடிச்சது யாருக்கா தெரியுமா? இது மறைஞ்சு நடந்த விஷயமா? வெளிப்படையாக உலகத்துக்கே தெரிஞ்சு நடந்த விஷயம். யார் இடிச்சா அதுவும் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். தீர்ப்பு எழுதுகிறார்கள். அதில் குற்றம் சாட்டப்பட்ட அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் பாபர் மசூதியை இடிக்க வந்தவர்கள் அல்ல, இடிக்க வந்தவர்களை தடுக்க வந்தவர்கள். எல்லாருமே கூமுட்டையாக்குறான். பார்த்தீங்களா? 1990 ரத யாத்திரை நடத்தினார் அத்வானி. ரத யாத்திரை என்ற பேரில் ரத்த யாத்திரை நடத்தி பல முஸ்லிம்கள் அதன் மூலமாக கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த ரத யாத்திரையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ராம ஜென்ம ஸ்தானத்தை நம்ம கட்டி எழுப்ப வேண்டும். கரசேவை செய்வதற்காக, மக்களை திரட்டுவதற்காக நடத்தப்பட்ட ரத்த யாத்திரை தான் அந்த ரத யாத்திரை. எல்லாரையும் கூமுட்டையாக்கி இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தீர்ப்பெழுதக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். கர்நாடக மாநிலத்தில் மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வராதிங்கம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்? நீ தலையில் போட்டிருக்கக்கூடிய அந்த துண்டு எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீ பள்ளிக்கூடத்துக்கு வராத. இனி இந்திய நாடு தானப்பா, இது மத சார்பற்ற நாடு தானப்பா, ஜனநாயக நாடு தானப்பா, நாங்கள் ஏன்ப்பா வரக்கூடாது? இல்லை வரக்கூடாது, அதை கழட்டினா வா. இல்லை நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருப்போம், இது எங்களுடைய வழிபாட்டு உரிமை என்று சொல்லி அந்த மாணவிகள் மறுக்கிறார்கள். கர்நாடக அரசுடைய உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்துடைய படிக்கட்டை மிதிக்கிறாங்க. என்ன சொல்லணும் நீதிபதிகள்? இந்த நாட்டில் தலைப்பாகையே அணியலாம். யார் அணியலாம்? பெரிய காவல்துறை அதிகாரி அணியலாம், இராணுவ அதிகாரி அணியலாம். மன்மோகன் சிங் வெளிநாட்டுக்கெல்லாம் போனார, எத்தனை நாட்டு அதிகாரிகளை போய் சந்திச்சுட்டு வந்தார் தலைப்பாகையோட. இந்த நாடு மத சார்பற்ற நாடு என்பதற்கான ஒரு அடையாளம். குருவால் வைத்து கொண்டு விமானத்தில் பயணம் செய்யலாம். யாரு? எல்லாரும் போக முடியாது, அது ஆயுதம், தாக்கி விடுவார்கள் என்பதற்கு அதற்கு தடை இருக்கிறது. சீக்கியர்களுக்கு மட்டும் அனுமதி. ஏன்? அது அவங்க மத வழிபாடு. அந்த அடிப்படையில் அனுமதி தர வேண்டியதானே. அரசியல் சாசன சட்டம் அப்படித்தானே அனுமதி தருகிறது என்று போய் கேட்டால் அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டார்கள்.
சரி, உச்சநீதிமன்றத்துக்கு வருவோன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் அங்கேயும் அனுமதி இல்லை. 21,000 முஸ்லிம் மாணவிகள் இந்த ஆண்டு தேர்வு எழுதவில்லை. இந்த சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, இந்த சமுதாயத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக, இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி இன்று அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். எந்த பக்கம் போனாலும் லாக்கு தான். எப்படி போனாலும் நமக்கான அந்த செயல்பாடுகளை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? வன்முறையை கையில் எடுக்கலாமா? இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ அக்கிரமம் நடக்குது. வன்முறையை கையில் எடுத்தால் சரியாயிருமா? வன்முறையை கையில் எடுத்தது என்று சொன்னால் இந்த சமுதாயம் இன்னும் பெரிய பாதிப்புகளை சந்திக்கும். வன்முறையை கையில் எடுத்தவர்கள் ஜெயித்ததாக எங்கேயுமே வரலாறும் கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை விடுதலை புலிகள் வன்முறையை கையில் எடுத்தார்கள். இன்னைக்கு விடுதலை புலிகள் இருக்கிறாங்களா? இல்லை. மாவோயிஸ்டுகள் இந்தியாவில் வன்முறையை கையில் எடுத்தார்கள். மாவோயிஸ்டுகள் இன்னைக்கு வெளிப்படையாக சுத்த முடியுமா? நக்சலைட்டுகள் இன்னைக்கு வன்முறையை கையில் எடுத்தார்கள். நக்சலைட்டுடைய நிலைமை என்ன? நம்ம பகுதியில் உள்ளவங்களாம் ஆந்திராவில் இருந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் வருவாங்க, கேட்டு பாருங்க. நக்சலைட்டாக இருந்தாலும், மாவோயிஸ்டுகளாக இருந்தாலும், விடுதலை புலிகளாக இருந்தாலும், அல் உமா என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும், தீவிரவாதத்தை கையில் எடுத்தால், வன்முறையை கையில் எடுத்தால் ஜெயிக்கவே முடியாது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? அடுத்த கட்டம் என்ன? இந்த சமுதாயத்தை எப்படி பாதுகாக்க போகிறோம்? சமுதாயத்துடைய அடுத்த நிலை என்ன? இந்த சமுதாயத்தை இந்த மக்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களும் விழிப்புணர்வு பெறணும். அது முதல் விஷயம். இஸ்லாமிய சமுதாயம் விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொன்னால், விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் நசுக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பேராயுதம் கல்வி. இந்த கல்வியை இந்த சமுதாயம் கையில் எடுக்காம, நான் ஆட்டோ ஓட்டுறேன், என் புள்ள ஆட்டோ ஓட்டுட்டோம், நான் எலக்ட்ரிஷியன், என் புள்ள எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், நான் பிளம்பர், என் புள்ள பிளம்பராக இருக்கட்டும், நான் வியாபாரம் செய்கிறேன், என் புள்ள வியாபாரம் செய்யட்டும், நான் வெளிநாட்டுக்கு போனேன், என் புள்ள வெளிநாட்டுக்கு போட்டோம், இப்படின்ற நிலையை கையில் எடுத்தோம் என்று சொன்னால், இப்படியே இந்த சமுதாயம் போய்கொண்டிருந்தது என்று சொன்னால் சமுதாயத்தை பாதுகாக்க முடியாது. சமுதாயத்தை பாதுகாக்கணும்னா கல்வி தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. கல்வி என்னெல்லாம் செய்திருக்கிறது என்பதை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். கியூபா என்று சொல்லக்கூடிய ஒரு தேசம், கியூபா எப்படி தெரியுமா இருக்கும்? உலக வரைபடத்தை எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வரைபடமாக இருக்கும். அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தேசம்தான், குட்டி தீவு தான் கியூபா. அமெரிக்காக்காரன் உலகம் ஃபுல்லாக போய் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கு போகிறான், ஈராக்குக்கு போகிறான், ஆப்கானிஸ்தானை மிரட்டுறான், எல்லாருமே மிரட்டுறான். ரஷ்யாக்காரன் போய் இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுத்தா ரஷ்யாவை மிரட்டுறான், சீனாவை மிரட்டுறான். எல்லா நாடுகளையும் மிரட்டக்கூடிய அமெரிக்கா கியூபாவை மிரட்ட முடியவில்லை. காரணம், கியூபா வைத்திருக்கக்கூடிய கல்வி. கல்வியை அந்த தேசம் கையில் எடுத்தது. இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த தேசம் உயர்ந்திருக்கிறது. கியூபாவுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கியூபாவில் உள்ள எல்லாரும் கட்டாயமாக படிச்சாகணும். மளிகை கடை வைக்க போவியா நீ? முதல்ல படித்தாக வேண்டும், பட்ட படிப்பு வாங்க வேண்டும் என்று கட்டாயமாக்கி இருக்கிறது அந்த தேசம். எந்த அளவுக்குன்னா உலகமே கொரோனால பயப்படுறாங்க. இப்போ சொல்லலை, கொரோனா வந்த நேரத்தில் போய் ஜனாசாவத்தோட பயந்தாங்க, கிட்ட போக பயந்தான், எல்லாருமே பயந்து நடுங்கி வீட்டில் ஒளிந்து கொண்டிருந்த காலம், இங்கிருந்து விண்வெளி பயணம் போற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்ட காலம். அந்த காலத்தில் கியூபா சொன்னது, கொரோனாவிற்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால், நிவாரணம் தர வேண்டும் என்றால் எங்களை அணுகுங்கள், எங்களுடைய மருத்துவர்களை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி கொரோனாவுடைய ஆரம்ப காலத்தில் கியூபா பேசியது. ஒரு கல்வி என்பது எப்படி நிலையை உருவாக்கும் என்பதை பாருங்க. இந்த இந்திய நாட்டுடைய வரலாற்றை எடுத்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? ஆரியர்கள் தான் இந்த நாட்டிலே மேலே உள்ளவங்க, மற்றவன் எல்லாம் அடிமை. தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், நீ பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது என்று சொல்லி பல நெருக்கடிகள். 2000 ஆண்டு நசுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த ஒரு நூற்றாண்டில் எழும்பி அவர்களை அடித்தது என்று சொன்னால் அவர்கள் கையில் எடுத்த கல்விதான் காரணம். திராவிட மாடல் என்று இன்னைக்கு பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆரிய மாடலை இன்னைக்கு தமிழகத்திலே அரங்கேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் கல்வியாளர்களாக மாறினார்கள்,
பதவிகளிலே போய் அமர்ந்தார்கள். இன்னைக்கு அவங்களுடைய நிலை மாறி இருக்கிறது. முடியுமா? புதுக்கோட்டையில் கலெக்டர் போறாங்க, அந்த இடத்துல தீண்டாமை இருக்குதான், கொண்டு போய் நேராக கோயிலில் உள்ள விட்டுட்டாங்க. யாரெல்லாம் தீண்டாமையை பேசினார்களோ அவர்கள் மீது இன்னைக்கு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அடுத்து பேசுவானா? அதிகாரம் என்பது கையில் வந்து விட்டது என்று சொன்னால் அப்புறம் தான் நிலை மாறும். இந்த சமுதாயம் புரிஞ்சிக்கவே இல்லை. இதை எப்படி இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சமுதாயத்துக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? ஐஏஎஸ் இல்லை, ஐபிஎஸ் இல்லை, அரசு அதிகார வர்க்கத்தில் இல்லை, நீதிமான்களாக இல்லை, எந்த இடத்துல நம்ம போகாமல் வெறும் மளிகை கடையிலே ஆட்டோ ஓட்டின்னு பிளம்பராக எலக்ட்ரிஷியனாக தினக்கூலிகளாக ஏதோ 8வது படித்தோம் என்று சொன்னால் விசா எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படுமா? கிரிகோரி கான்சன் சொல்றாரு, இந்தியாவிலே முஸ்லிம்களை இன அழிப்பு செய்வதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா எதை கையில் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். நம்ம எடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமா இந்த சமுதாயத்தை பார்க்கறது பெரிய சிரமமா போயிடும். எப்படிப்பட்ட ஒரு நிலைங்க! எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இதுக்கு கோவை மாநகரத்துக்கு போகிறோம், எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமத்திற்கு ஆளான அந்த மக்கள் முஸ்லீம்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. நசுக்கப்பட்டிருக்கிறாங்க, மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. 19 பேரை சுட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. அதை காரணமாக வச்சு கலவரத்தை ஏற்படுத்தி பல கோடி ரூபாய் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருச்சு. இவ்வளவு பாதிப்பை சந்தித்து விட்டு அங்கேயாவது ஒரு ஐஏஎஸ் இருப்பார், ஒரு ஐபிஎஸ் இருப்பார், ஒரு அதிகாரி இருப்பார் என்று போய் பார்த்தால் அங்கேயும் சமுதாயத்துடைய நிலை இதே தான். இந்த சமுதாயம் இதை விழிப்புணர்வு அடையவில்லை என்று சொன்னால் ரொம்ப சிரமமாக போயிடும். உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். இந்தியாவில் பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவங்க 2.5% இருக்கிறாங்க. 3% சொல்லி இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுது. சரி, 3% வச்சுக்குவோம். இந்த 3% உள்ள பிராமணர்கள் இன்னைக்கு இந்தியாவில் எப்படி இருக்கிறார்கள்? 13% உள்ள முஸ்லீமுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்களேன். லோக்சபாவில் 48% பிராமணர்கள், ராஜ்யசபாவில் 36% பிராமணர்கள், கவர்னர்களாக 50% பிராமணர்கள், கேபினட் செயலாளர்களாக 33% பிராமணர்கள், மந்திரியுடைய செயலாளர்களாக 54% பிராமணர்கள், இந்திய தலைமை செயலாளர்களாக 62% பிராமணர்கள், பர்சனல் செக்ரட்டரிகளாக 70% பிராமணர்கள், வைஸ் சான்சலர்களாக 51% பிராமணர்கள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக 56% பிராமணர்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நீதிமன்றத்திற்கு போனோம் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் பாருங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க, பேலா திரிவேதி என்று சொல்லக்கூடிய நீதிபதி இவங்களுடைய வழக்கை நான் எடுக்க மாட்டேன்னு வெளியே வராங்க. ஒரு முஸ்லீம் நீதிபதி இருந்தால் எடுக்கலாம்ல கையில். ஒரு முஸ்லீம் நீதிபதி இருந்தால் தன்னுடைய அந்த வழக்கை எடுத்து நடத்திருப்பாங்க. பல்கீஸ் பானுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கும். ஹைகோர்ட் நீதிபதிகளாக 40% பிராமணர்கள், வெளிநாட்டு தூதர்களாக 100% பிராமணர்கள். 70 நாடு முஸ்லீம் நாடு, ஆனால் பிராமணர்கள் தான் 100% இருக்கிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணோம்? ஐஏஎஸ் படிக்கல, ஐபிஎஸ் படிக்கல, அதே மாதிரி ஐஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரிஸ்ட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பை படித்தா வெளிநாட்டு தூதர்களாக உயர்ந்த ஒரு பொறுப்பில் போய் இருக்கலாம். ஐஏஎஸ்களாக 72% பிராமணர்கள், ஐபிஎஸ்களாக 61% பிராமணர்கள், சிபிஐ மற்றும் கஸ்டம்ஸில் 72% பிராமணர்கள். ஒரு பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு. இது சொன்னால் உங்களுக்கு புரியாது, பிரித்து சொல்கிறேன் கேளுங்களேன். இந்தியாவில் மொத்தம் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் 3600 பேர். இந்த 3600 பேரில் 2750 பேர் பிராமணர்கள். எல்லா இடத்திலும் அதிகார வர்க்கத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மட்டும் 330 பேர். எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, சென்னை ஹைகோர்ட்டு, கர்நாடகா ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டு, அலகாபாத் ஹைகோர்ட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த 330 ஹைகோர்ட்டுடைய நீதிபதிகளில் 306 பேர் பிராமணர்கள். உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் 26 பேர் இருக்கிறாங்க. இந்த 26 பேரில் 23 பேர் பிராமணர்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா அது புரிஞ்சுக்கிங்க. அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லி ஒரு இதை கொண்டு வரான். அதாவது உயர் வகுப்பில் ஏழைகளாக உள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். நான் சொன்னேன்ல,
இந்த யாரெல்லாம் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா. இடஒதுக்கீடு வேணும் போது அங்க 5 நீதிபதிகள் அதை எடுத்து விசாரிக்கிறாங்க. 2 பேர் வேண்டாம் என்றார்கள், 3 பேர் வேண்டும் என்றார்கள். இன்னைக்கு அந்த 10% இடஒதுக்கீடு சட்டமாக்கப்பட்டு விட்டது. எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கிறான். அதிகார வர்க்கத்தில் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை விளங்கணும். முதல்ல நிதி அமைச்சகத்துடைய மொத்த பதவிகள் 1008, பிராமணர்கள் 942. பிரதமர் அலுவலகத்தில் உள்ள மொத்த பதவிகள் 35, பிராமணர்கள் 31. பாதுகாப்பு அமைச்சக பதவிகள் மொத்தம் 1379, பிராமணர்கள் 1300. இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஒன்றும் கண்டுக்காமல் இருந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நீண்ட நெடிய கால போராட்டங்கள் நடக்குதுங்க. ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் ஒரு கமிஷனை போட்டாங்க, இன்னொரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷனை போட்டாங்க, ராஜேந்திர சச்சார் அவங்க தலைமையில் போட்ட கமிஷன்லாம் தூங்கிக்கிட்டே இருக்குது. பல ஆண்டுகளாக முஸ்லிம்கள் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே இதுவரைக்கும் 1% உள் ஒதுக்கீடு கூட நாம் பெறவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போவும் கல்வி கற்காமல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 தேர்வுகள் எழுதாமல் இருந்தோம்னு சொன்னால் நம்மளை விட முட்டாள் யாராக இருப்பான்னு நினைப்பாங்க. அதாவது இந்த பாதிப்புகள் எல்லாம் நடக்குதுன்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் வட மாநிலத்தில்ங்க, நம்ம வீட்டையாங்க நடக்குது, நம்ம ஊராங்க. அவன் ஒரு விஷயம் பண்ணுறான்னு சொன்னால் நம்ம ஊரில் பண்ண முடியுமா? பண்ணக்கூடிய எல்லாமே வட மாநிலத்தில் தான் நடக்குது, இங்கேயே நடக்குது. எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 70 வயது முதியவரை வீட்டோடு வைத்து கொளுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது நடந்தது வட மாநிலம். குரானை மனனம் செய்த ஜுனைனை அடித்து கொன்றார்கள் என்று சொன்னால் அது நடந்தது வட மாநிலம். ஆசிபாவை கற்பழித்து கொன்றார்கள் என்று சொன்னால் அது நடந்தது வட மாநிலம். தப்ரேஸ் அன்சாரி அடித்து கொன்றார்கள் என்று சொன்னால் அது நடந்தது வட மாநிலம். நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் மாட்டின் பெயரால் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் அது நடந்தது வட மாநிலம். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லைன்னு இருக்கிறோம். நம்ம எங்கெங்க இருக்கிறோம்? நம்ம இருக்கிறது தென் மாநிலம். தென் மாநிலம் என்னங்க, எல்லாம் படித்தவன். கர்நாடகாவில் எல்லாம் படித்தான், கேரளாவில் எல்லாம் படித்தவன், ஆந்திராவில் எல்லாம் படித்தவன், தெலுங்கானாவில் எல்லாம் படித்தவன், தமிழ்நாட்டில் எல்லாம் படித்தவன். இங்கெல்லாம் நடக்காதுங்க. ஹலால் இறைச்சி கடை திறப்பதற்கு தடை, பள்ளி வாசலிலே ஒலிபெருக்கி மூலமாக பாங்கு சொல்வதற்கு தடை, மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நிறைய சட்டம் கொண்டு வருவான், எதுலையுமே முஸ்லீம்களுக்கு நலன் இருக்காது. மத மாற்ற தடை சட்டத்தை எடுத்தீங்கன்னா என்னப்பா சட்டம், யாருக்கிட்டே போய் ஆசையாக பேசுனீங்களா, அதில் காரணம் காட்டி உங்களை 10 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்கிறான். 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஒருவரை ஆசை வார்த்தை கூறினால், ஆசை வார்த்தைனா எதை வேணாலும் கொண்டு வருவான், அவனுக்கு சட்டம் தான் கிடையாது, அவன் எப்படி வேணாலும் செய்வான். 2018 ஹனுமான ஹனிமூன் எழுதுனேன்னு சொல்லி கைது செஞ்சவன் சொர்க்கத்திற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று பேசினோம் என்று சொன்னால் இதை ஆசை வார்த்தை என்று சொல்லி அதுக்கு சிறைக்கு கொண்டு போவான். கர்நாடகாவுடைய இன்றைய நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வட மாநிலம்னாக்கா தென் மாநிலத்துக்கு வந்துருச்சு. கர்நாடகான்னு இருக்கிறோம், அங்கேயே இருக்குதா பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்குள்ள வரான். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இஸ்லாமிய சமுதாயமே, இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட பாதிப்புகளை சந்திக்க இருக்கின்றது, நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய தெளிவு என்ன, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டை விட்டு அகதிகளாக துரத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிரதமர் அவங்கதான், உள்துறை அமைச்சர் அவர்தான், ஜனாதிபதி அவர்கள்தான், பல மாநிலங்களுடைய கவர்னர்கள் அவர்கள்தான், பல இடங்களில் எம்பிக்கள் அவர்கள்தான், சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்தில் அவர்கள்தான். எல்லா இடத்திலும் இன்னைக்கு அவன் அங்க இருக்கிறானா இங்க வரானப்பா. தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன தெரியுமா? நம்ம திராவிட மாடல், திராவிட ஆட்சி, ஸ்டாலின் இருக்கிறாரு, விடியல் தர போறாரு, இப்படி பேசிட்டு இருக்கிறோம். என்ன நடந்துட்டு இருக்குது தெரியுமா? ஆம்பூர்ல பிரியாணி திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்துறாங்க. பிரியாணினாலே ஆம்பூர் பிரியாணின்னு எங்கேயாவது போர்டை போட்டுருந்தானா நல்ல பீப் பிரியாணி கிடைக்கும், நம்பி போகலாம். பிரியாணி திருவிழாவில் என்ன பிரியாணி போடுவான்னு பார்த்தா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போடுறான். அந்த ஊர் மக்கள்லாம் களத்தில் இறங்கி, என்னப்பா பிரியாணி திருவிழாவில் பீப் பிரியாணியை காணும், சரி நாங்கள் ஃப்ரீயாக தரோம்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சாங்க. பிரியாணி திருவிழா நடந்துச்சா?
நடக்கலை. என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் பாருங்க. அதிகாரிகள் யார் தெரியுமா? எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் தெரியுமா? பீப் பிரியாணி இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்னதற்கு பிறகு பிரியாணி திருவிழாவுக்கு மூடு விழா. சென்னையில் உணவு திருவிழா நடக்கிறது, தீவுத்திடல்ல. உணவு திருவிழா என்று சொன்னால் எல்லா உணவுகளும் இருக்கும். சைவம் இருக்கும், அசைவம் இருக்கும், பொரியல் இருக்கும், கூட்டு இருக்கும், 65 இருக்கும், எல்லாமே இருக்கும். உணவு திருவிழாவில் உள்ளே நுழைந்து பீப் பிரியர்கள் பீஃபை தேடுறாங்க. எங்கேயுமே பீஃப் கிடைக்கல. என்னப்பா பீஃப் காணோம் என்று சொல்லி கேட்கிற போது அப்போதான் அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய நாலேஜுக்கே வரல, யாரும் விண்ணப்பமே செய்யல. உங்களுக்கு நாலேஜுக்கு வரல, அதிகாரிகள் நாலேஜுக்கு வந்திருக்கும்ல. யார் யார் என்ன கடை போடுறாங்க, என்ன ஸ்டால் போடுறாங்கன்றது தெரிஞ்சுதானே அதிகாரி பீஃபுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பெரிய போராட்டத்திற்கு பிறகு அப்புறம் அங்கே பீஃப் கடை திறக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டை குஜராத்தாக உத்தரப்பிரதேசமாக மாற்றுவதற்கு பாசிச சக்திகள் துடித்து கொண்டிருக்கிறது. சேலத்தில் ஒரு முஸ்லீம் ஹேண்டிகேப் உள்ள ஆள் ஒரு சில்லி கடை ஒன்று வச்சிருக்கிறார். அந்த பகுதியில் மொத்தம் 30 சில்லி கடை இருக்குங்க. இவர் அந்த கடையை நடத்துகிறாரு. கடைக்கு ஓனர் ஒரு நான் முஸ்லீம். இந்து முன்னணியில் டெய்லி கலாட்டா பண்ணுறான் கடையில். என்ன நடக்கணும்? கலாட்டா பண்ணும்போது காவல்துறை ஏன்பா ஏன் கலாட்டா பண்ணுற, அவர் ஒழுங்காக தானே வியாபாரம் பண்ணுறாரு, ஒழுங்காக போயில்லைன்னா கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவோன்னு மிரட்டி இருக்கணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? சேலத்தில் ஒரு சில்லி கடை போட்டிருந்தவரை கூப்பிட்டு பீஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. வட்டாட்சியர் தலைமையில் காவல் ஆய்வாளர் கலந்து கொள்ள, அந்த கடை உரிமையாளர் கலந்து கொள்ள, இந்து முன்னணியினர் கலந்து கொள்ள பீஸ் மீட்டிங் நடத்தி கடையை பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள். நடந்தது உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் கிடையாது. திராவிட மாடல் பேசக்கூடிய நம்முடைய தமிழகத்தில் நடந்தது. திராவிட மாடல் என்று சொல்லி நம்ம போயிட்டே இருக்கிறோம். பொது சிவில் சட்டத்திற்கு அச்சாரம் போடக்கூடிய ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி உள்துறை அமைச்சகம் எல்லோருக்கும் கடிதம் அனுப்புகிறார்கள். தமிழகத்திற்கும் கடிதம் அனுப்பினார்கள். தமிழகத்திலே அதற்கான வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஜனநாயக வழி அடிப்படையில் ஒரு போராட்டம் நடக்குது. புல்டோசரை கொண்டு ஒரு வீட்டை போய் இடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் குரல் கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீதி அரசர்கள்லாம் பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்க. என்னப்பா இது ஜனநாயக நாட்டில் எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னு. இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் ஒரு வாயை திறந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஹிஜாப் அணிவதற்கு கர்நாடகாவிலே தடை விதிக்கப்படுகிறது. முஸ்லிம் மாணவிகள் அங்கு மிகப்பெரிய ஒரு அல்லலுக்கு ஆளாகிறார்கள். மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கின்றார்கள். நீதிமன்ற படிக்கட்டுகளை மிதிக்கின்றார்கள். 21,000 பள்ளி மாணவியுடைய படிப்பு பறிக்கப்பட்டது. ஒரு வார்த்தை பேசல, ஒரு கண்டன குரல் இல்லை, ஒரு கண்டனம் கிடையாது. அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த தேசத்தை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தையும் அரங்கேற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எதை செஞ்சாலும் சரி, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அவன் கையில் அதிகாரம் இருக்கட்டும், அவங்ககிட்ட அதிகாரிகள் இருக்கட்டும், அவங்ககிட்ட எல்லாமே இருக்கட்டும், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். சமுதாயத்துடைய அக்கறையை கையில் எடுத்து இந்த சமுதாய பாதுகாப்பை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மக்களிடத்தில் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். 30 கோடி முஸ்லிம்களும் நாம் விழித்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு பயம் ஒன்றும் செய்ய முடியாது. ஜனநாயக வழியால் நம்முடைய போராட்டத்தை நாம் வீரியப்படுத்தினோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு அடிபணிந்தே தீர்வார்கள். இதுதான் யதார்த்த வரலாறு. இடஒதுக்கீடு கூடாது என்று மறுத்த ஆட்சியாளர்கள் இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய ஜனநாயக போராட்டம் தான் அதற்கு காரணம். வரலாறு கொஞ்சம் திரும்பி பாருங்க. கருணாநிதி கிட்ட சட்டமன்றத்தில் லத்தீப் சாஹிப் சொன்னாரு, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு. இந்த நாட்டுக்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்பு செஞ்ச, தியாகம் செஞ்ச ஒரு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். இன்னைக்கு வேலை இல்லாமல் எல்லாம் மளிகை கடை வச்சுக்கிட்டு படிப்பாமல் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவர்களுக்கு அரசு துறையிலும் கல்வி நிலையங்களிலும் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் கருணாநிதி சொன்னார், என்ன பாய் கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்களான்னாரு. ஆந்திராவில் இடஒதுக்கீடு தருகின்ற போது இங்கே இருந்த ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளித்தார்கள். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடா? என்ன நடந்தது தெரியுமா? நம்முடைய போராட்டத்துடைய விளைவு. அவங்க தான் ஜிஓவே கொண்டு வராங்க. ஜெயலலிதா அவர்கள்
அதற்கான கமிஷன் அமைத்தார்கள். கருணாநிதி அவர்கள் 3.5% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கினார்கள். ஜனநாயக போராட்டம் என்பது மிக வலிமை வாய்ந்தது. வன்முறை என்னைக்குமே கையில் எடுத்து ஜெயிக்கவே முடியாது. விவசாயிகள் களத்தில் இறங்கினார்கள். அமித்ஷா ஆடி போயிட்டார். சட்டத்திலிருந்து ஒரு கமாவை கூட நீக்க மாட்டோன்னு பேசினாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? விவசாய மசோதாவை திருப்பி வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் நம்முடைய அந்த ஜனநாயக போராட்டத்துடைய அந்த வலிமை. இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த சமுதாயத்தை ஒரு பாதுகாப்பு உள்ள சமுதாயமாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வு என்பது ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு வீடுகளுடைய கதவுகளை தட்டி அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். கல்வியாளர்களாக இந்த சமுதாய மக்களை மாற்ற வேண்டும். நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், என் குடும்பத்தில் ஒரு ஐபிஎஸ்ஐ உருவாக்குவேன், என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ்ஐ உருவாக்குவேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நீதியரசர் வருவார், ஏதாவது ஒரு வகையிலே இதற்கான முயற்சியை செய்வேன், என் பிள்ளைய படிக்க வைப்பேன், என் அண்ணன் பிள்ளைய படிக்க வைப்பேன், என் தம்பி பிள்ளைய படிக்க வைப்பேன், என் தூரத்து சொந்தத்தையாவது படிக்க வைத்து ஆர்வத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்துடைய அவலங்களை தீர்ப்பதற்கான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த சமுதாயம் பாதுகாப்புள்ள ஒரு சமுதாயமாக நம்மால் ஆக வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.